நண்பர்களே, நாம் சங்க இலக்கியங்கள் பலவற்றை படித்து ஆராய்ந்து மனத்தெளிவு பெறுகிறோம். ஆனால் எச்சமயத்தையும் சாராது அறங்களை பொதுப்படக் கூறுவதால் இந்தியாவிற்குள்ளும் வெளியிலும் என இரு நிலையிலும் பரவலாக போற்றப்படுவது திருக்குறள் என்னும் தமிழ் இலக்கியமேயாகும். ரஷ்ய அறிஞர் அலெக்சாண்டர் பியாதிகோசுகி குறளை இந்திய மற்றும் அகில உலக இயக்கங்களின் சுவையான படைப்பு என்று பாராட்டுகிறார். இதற்கு காரணம் குறளில் காணப்படும் இலக்கிய சுவை மட்டுமல்ல, என்றும் உலகில் உள்ள அனைவருக்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் அறச்சிந்தனைகளை வள்ளுவம் தன்னுள் கொண்டுள்ளதுமே ஆகும் என்று அவர் உரைக்கிறார். உலகப் பொது அறங்களை உரைப்பதால் வள்ளுவரை பிரபஞ்ச புலவர் என்று போற்றுகிறார் ஜியு போப்பு. குறளைப் போல் தலைசிறந்த அறங்களை மூதுரைகளாக உரைத்த நூலொன்றை உலகில் வேறெங்கும் காண்பது அரிது என்று ஆல்பர்ட் சுவைச்சர் கருதுகிறார். குறளை இந்துக்குறள் என்று போற்றிய லியோ டால்ஸ்டாய் அதனை மகாத்மா காந்திக்கு பரிந்துரைத்தார். காந்தி குறளை அறவாழ்வுக்கு தலையாய வழிகாட்டும் இன்றியமையாத நூல் என்றும், வள்ளுவரின் வரிகள் என் உயிர் வரை சென்று ஊடுருவி உள்ளன, அவரை போல் அறப்பொக்கிஷத்தை நல்கியவர் எவரும் இல்லை என்று கூறியுள்ளார். இத்தகைய இலக்கியத்தின் ருசியை வள்ளுவரின் குறட்பாக்களின் மூலமாக நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் பட வீடியோக்களில் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் ருசித்து வருகிறோம் அல்லவா. நாம் நமது முந்தைய வீடியோவில் இதுவரை 33 அதிகாரங்களில் உள்ள குறட்பாக்களின் விளக்கங்களை கண்டோம் அல்லவா. இன்றைய வீடியோ எண் 188 மூலம் அதிகாரம் 34 நிலையாமை, அதாவது இன்ஸ்டெபிலிட்டி என்ற தலைப்பில் தமது 10 குறட்பாக்களில் வள்ளுவர் மக்களுக்கு எவ்விதம் தன் வழிகாட்டுதல்களை வழங்குகிறார் என்பதை காண்போம் வாரீர். குறட்பா எண் 331. நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையில்லாதவற்றை நிலையது என்று உணர்வது அறிவற்றவர்களின் ஆணவச் செயல். நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும். நிலையில்லாத பொருட்களை நிலையானவை என்று எண்ணும் அற்ப அழிவு இழிவானது. Those who think of unstable vastus as stable ones are the people who are from the lower level. The ignorance of the people who consider the unstable things as stable ones is of very lower quality level. கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதை போன்றது. அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் களைவதை போன்றது. நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுக சிறுக செல்வம் சேரும். நாடகம் முடிந்ததும் கூட்டம் கலைவது போல் மொத்தமாய் போய்விடும். சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அரங்கத்தை விட்டு கலைந்து செல்வதை போன்றதாகும். Acquisition of wealth is like a gathering to see some கூத்தூஸ், that is roadside கலாநாட்டியாஸ், and its expenditure is like leaving of public from the gathering. Acquiring large quantity of wealth is like the people's gathering for seeing the கூத்து, that is roadside natyas, and its leaving as expenditure is like the breaking up of that gathering. குறட்பா எண் 333. அற்கா இயல்பிற்றுச் செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். நிலைக்காத இயல்புடைய செல்வத்தை அடைந்து விட்டால் அதை கொண்டு நிலையானதை செய்ய வேண்டும். செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது. அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும். நிலையாத இயல்பினை உடையது செல்வம். அது கிடைத்தால் நிலையான அறங்களை செய்க. நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதை கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும். Learn that wealth is of unstable nature. When wealth is acquired, start doing some அறச்செயல், that is actions which offers good fortunes. Accumulation of wealth is unstable. When you start doing good actions which are accepted as அறச்செயல், it will lead to good life. குறட்பா எண் 334. நாளென ஒன்று போர் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின். வாழ்க்கையை ஆராய்ந்து உணர்வாரை பெற்றால் நாள் என்பது ஒரு கால அளவுகோல் காட்டி உயிரை உடம்பிலிருந்து பிரித்து அறுக்கும் வாளாக உள்ளது. நாள் என நமக்கு தோன்றும் காலம் நம் உயிரை பிளந்து செல்லும் வாளே. இது அறிஞருக்குத்தான் விளங்கும். வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒரு நாயிலை அறுத்து குறைத்து கொண்டே இருக்கும் வாள் என்று அறிவார்கள். Those who have learnt the life fully will agree that each day is a sword which cuts the lifetime of anyone by one day. A wise man who knows the life tattva always says a day spent in one's life is a day already left in his lifetime.
நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாவை அடக்கி விக்கல் மேலெழுவதற்கு முன்னே, அதாவது இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும். நாவை அடைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும்போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும். Before the tongue stops by getting stuck with the contents of the stomach, one should do good to others. Before few moments nearing death, the contents from the stomach and other parts will come up to the tongue and stop the tongue's activities. So, well before that death, one should do all good actions leading to good fortunes to others. குறட்பாயன் 336. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமை ஆகிய பெருமை உடையது இவ்வுலகம். நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லும்படி நிலையாமையை உடையது இவ்வுலகம். இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இன்று இல்லாமல் செய்துவிட்டோம் என்ற அகந்தையை பெருமையாக கொண்டதாகும். This world always shows its instability. It has a pride that the man who was available yesterday is not available today. This world always shows the people the status of நிலையாமை, that is existence is not permanent. The best example is the man who was alive yesterday is no more today. குறட்பாயன் 337. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. அறிவில்லாதவர் ஒருவேளையாவது வாழ்க்கையில் தன்மையை ஆராய்ந்தறிவதில்லை. ஆனால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியும் அல்ல, மிக மிக பல எண்ணங்கள். உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையை ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணியிருப்பர். ஒரு பொழுது கூட வாழ்க்கையை பற்றிய உண்மையை சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள். Some people do not even know about the human life which is unstable, but these people only will have crores of thoughts which are of no use to our life. Innumerable are the thoughts of unwise people. Even though it is not sure of the next moment of our life which is unstable, their thoughts due to many desires and likes in the mind are crores and many more. குறட்பாயன் 338. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்போடு உயிருக்கு உள்ள உறவு தான் இருந்த கூடு தனியே இருக்க அதை விட்டு வேறிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது. உடம்பிற்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான். அதாவது உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்து கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றது. The love of our soul to the body is like an egg of a bird, because after the younger bird comes out from the shell is automatically torn. The relationship between our soul and body is the relationship between eggshell and the younger bird inside the shell. Once the younger one breaks open the shell and comes out of it, the shell is left empty. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கி விடுவது போன்றது மரணம், தூங்கி பின்பு விழிப்பது போன்றது பிறப்பு. இறப்பு எனப்படுவது ஒருவருக்கு உறக்கம் வருதலை போன்றது. பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது. நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு. திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு. Death is like sleep and birth is like awakening. Death is nothing but long sleep without the opportunity of getting up from it. Birth is nothing but awakening from the daily sleep after freshening up, but with different rupa. So, till such time we attain God, death and birth are like our daily sleep and awakening. குறட்பாயன் 340. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. நோய்களுக்கு இடமாகிய உடம்பில் ஒரு மூலையில் குடியிருந்த உயிருக்கு நிலையாக புகுந்திருக்கும் வீடு இதுவரையில் அமையவில்லையோ? உடம்பிற்குள் ஒதுங்கியிருந்த உயிருக்கு நிலையான இருப்பிடம் இன்னும் அமையவில்லை போலும். உடலுடன் தங்கியுள்ள உயிருக்கு அதனை பிரித்தால் வேறு புகலிடம் கிடையாது. For the soul which exists in a corner temporarily in the body, whether permanent home still doesn't exist. The only temporary home for the soul is the body, which is the residence for illness and diseases. Is the permanent home for the soul not existing yet? நண்பர்களே, நிலையாமை என்ற தலைப்பில் இந்த உடலின் காலமானது நிலையானதல்ல என்பதையும், உயிர் உடலில் இருந்து விடுபட்டு வேறு ஒரு ரூபத்தை எடுக்கும் என்பதையும், மனித வாழ்க்கையின் நிலையில்லாத தன்மையை வள்ளுவர்
எவ்வளவு அழகாக இந்த மேற்கூறிய 10 குறட்பாக்களில் விளக்கியுள்ளார் பார்த்தீர்களா? எனவே உடலில் உயிர் தங்கியிருக்கும் காலத்திற்குள் மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற அறிவுரையையும் தெளிவாக விளக்கியுள்ளார். எனவே நண்பர்களே, நாமும் இத்தகைய உண்மைகளை உணர்ந்து நம் வாழ்வின் நடந்து வரும் நாட்களில் அறச்செயல்களை செய்து வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்து மகிழ்வோமாக. நன்றி.